நான் இப்போ வந்து பூடல் டாக் வந்து வாங்குறாங்கல்லண்ணா, பூடல் வாங்கும்போது என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்? முக்கியமாக இந்த ப்ரீட் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால் இருக்காது. ஓகே, இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் வாங்குறது மட்டும்தான், மற்றபடி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்தளவுக்கு ஆகவே ஆகாது, கேரண்டி. நம்மக்கிட்ட வாங்குற பப்பீஸ் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பப்பி நம்ம எடுத்து என்ன ஃபீட் கொடுக்கணும், 90 டேஸ் வரைக்கும் என்ன ஃபீட் கொடுக்கணும், 9 டேஸ் ஆஃப்டர் ஹோம் மேக் ஃபீட் என்ன ஃபீட் கொடுக்கணும், எல்லா கைடன்ஸுமே நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா போர்டிங்கும் நான் பண்ணித்தரேன். என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்கான டாக். இவங்க வந்து மால்டீஸ்பா. இவங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் நல்ல போகிறோம். ரொம்ப கம்மியான ஸ்பேஸ், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்னாலே இவங்களை வளர்க்கலாம். முக்கியமாக ஜாப் போகிறவங்க இந்த மாதிரி ப்ரீட் வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபீனிக்ஸ் vlog. இப்போ நீங்கள் என்ன பப்பி பார்க்க போறீங்கன்னா டாய் ப்ரீட் தான் பார்க்க போறீங்க. டாய் ப்ரீடில் நிறைய பேருக்கு வந்து பூடல் பற்றி தெரியும், சிட்சு பற்றி தெரியும். டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து நமக்கு மால்டீஸ் காட்டுறாரு. மால்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இந்த ப்ரீடை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சேனல் ஃபீனிக்ஸ் vlog. ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்போர்ட் கொடுங்க. பழைய சேனலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. உங்கள் ரெஸ்பான்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம அகைன் வீடியோ போட்டுட்ருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் தரீங்க, கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, நம்ம நேம் சொல்லுங்கள், நம்ம ஃபார்மை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் லோகேஷ். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை அம்பத்தூரில் இருக்குங்க. சரிங்களா? அயப்பாக்கம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாய் ப்ரீட்ஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீட் பண்ணுவோம். முக்கியமாக புடல் பப்பீஸ். எப்போவுமே நம்மக்கிட்ட புடல் பப்பீஸ் அவைலபிள் இருக்கும். இப்போ இல்லை, எப்போ கேட்டாலும் நம்மகிட்ட புடல் பப்பி இருக்கும். இல்லைங்க சார், நம்ம இவன் நம்மளோட ஸ்டெட் மேல். சரிங்களா? இவன் பேர் லியோ. ஆல்ரெடி நம்ம ஓல்டு சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? நிறைய பேர் இவனோட பப்பீஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பப்பீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க திருப்பியும். சரிங்களா? சரி, லிட்டர்மெண்ட்டு தம்பி சொன்னால் போல் நான் சேனல் திருப்பி புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. சரிப்பா, இப்போ லிட்டர்மெண்ட் வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த லிட்டர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 மேல் பப்பி 2 ஃபீமேல் பப்பி அவைலபிள் இருக்குது பூடலில். நான் இப்போ பூடல் பற்றி நமக்கு நிறைய சொல்லிட்டீங்க. என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்கான டாக். இவங்க வந்து மால்டீஸ்பா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மால்டீஸ் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. என்னன்னு கேட்டால் மால்டிபூ ட்ரெண்டிங் ஆயிருக்கு. நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மால்டீஸை வந்து பூடலில் மீட் பண்ணி மால்டிபூ தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த பியூர் மால்டீஸ் பாது. இந்த டாகும் பண்ணி வரது. ஆமாம், அதுதான் மால்டிபூ. ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலி பூடல் மேலேயும் மால்டீஸ் ஃபீமேலையும் மேட் பண்ணி வரது தான் மால்டிபூ. கைஸ், நிறைய பேர் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கிளாரிஃபை. உங்களுக்கு மால்டீஸில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோட் பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். டாகே நீட்டாக பஞ்சு மிட்டாய் மாதிரி க்யூட்டாக பாருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மால்டீஸு. இவங்க வந்து பூடல்ன்றதால மால்டிபூவும் பப்பீஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மால்டீஸை நம்ம க்ரோத் பண்ணி வளர்த்துருக்கோம். ஆக்சுவலி வளர்க்குற பப்பி இவன் நம்மளுடைய பப்பி ஜஸ்ட் காமிக்கிறது தான் வீடியோ அது. ஆமாம். இப்போ இவங்க மாதிரி மொத்தம் ஒரு 3 பேர் இருக்காங்க இப்போதைக்கு அப்கமிங்கில். நம்மக்கிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட்ஸ் எடுக்க மாட்டேது, ரொம்ப ரேர் ப்ரோ. என்ன விஷயம் தாண்டி பூடல் மால்டிபூ இப்படி போய். ஆமாம், சிசு நம்ம பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாட்டிக் கலர்ஸ் அடுத்த லிட்டர்மெண்ட் ரெடியாக இருக்காங்க. எக்ஸாட்டிக் கலர்ஸில் 5 பப்பீஸ் இருக்காங்க. எக்ஸாட்டிக் கலர்ஸில் அந்த வீடியோ நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு பூடல் லிட்டர்மெண்ட் நம்ம போட்டுடலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். நான் பூடல் லிட்டர்மெண்ட் போடுறோம். நான் இப்போ மால்டிபூ பற்றி சொல்லுங்கள், இவங்களோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ரெண்டுமே ஒரே மெயின்டெனன்ஸ் தான். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஃபீடிங் இன்டேக் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா க்யூட்னஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இவங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் நல்ல போகிறோம். ரொம்ப கம்மியான ஸ்பேஸ், ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்னாலே இவங்களை வளர்க்கலாம். ஃபுட்டும் பெருசாக கிடையாது. முக்கியமாக ஜாப் போகிறவங்க இந்த மாதிரி ப்ரீட் வளர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு பப்பியை நம்ம கையில் வச்சா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது எத்தனை டேஸ் ஆகுது? 8 months ஆகுறாங்க. 8 months ஆகுறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 4 கிலோ கூட இருக்குது. அவ்வளோ, அதான் பியூர் டாய் சைஸ்னு. இதுதான் இவனும் பார்த்தீங்களா எவ்வளோ சைஸ் என்னதாகிறான்ட்டு. பியூர் டாய் சைஸ்னால் அப்படி தான் இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரோத் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளருவாங்க, கண்டிப்பாக வளருவாங்க. இப்போ நமக்கு பூடல் பற்றி சொல்லுங்கள். நிற்கும் போது ஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் நிற்கும். பூடல் பார்த்தீங்கன்னா ஹைப்போலஜிக்கல் ப்ரீடு. இந்த ப்ரீடு வாங்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஏர்ஃபால் இருக்காது. நிறைய செலிபிரிட்டிஸ்மே லைக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா ஏர்ஃபால் இருக்காது. அதேமாதிரி நல்ல பிளேஃபுல்லான டாக். இன்றைக்கும் நமக்கு பூடல் பார்த்தீங்கன்னா செம்ம என்கொயரியில் தான் இருக்குது. அதே மாதிரி கோட்டு பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கான் பாருங்க. அவன் நல்லா அந்த நூடல்ஸில் வர நல்லா சூப்பராக இருப்பான். கோட்டு பார்த்தாலே தெரியும், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இப்போ அவன் ஹேர் கட் பண்ணி வச்சு தான் அந்த கோட்டு இருக்குது. டைல் எப்பயுமே இப்படி தான் வருமா? டைல் கட் பண்ணியிருக்குங்கப்பா, எல்லா டாக்குமே ஃபுல் டைல் கட் பண்ணியிருக்கு. அதான் அதோட பியூட்டி. ஆமாம், பூடல் அதுதான் விஷயமே, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ வந்து பூடல் டாக் வந்து வாங்குறாங்கல்லண்ணா, பூடல் வாங்கும்போது என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்? பூடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய் சைஸு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ரிகோட் கலர் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஆமாம், அவனுடைய பப்பீஸ் தான் அது. பப்பீஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பூடலில் வந்து என்னென்ன கலர் தான் நம்ம கிட்ட கிடைக்கும்? பூடலில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த கலர் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஏன்னா இந்த பிளட்லேயே தான் நம்ம வச்சிருக்கிறதால இந்த கலர் எப்பவுமே இருக்கும். மோஸ்ட் ட்ரெண்டிங் கலரும் இந்த கலர் தான். பூடல்னால ஐடென்டிஃபை கலர் இந்த கலர் தான்.
ஆனா பிளாக் ஒயிட் அது மாதிரிலாம் கூட பிளாக் ஒயிட் இருக்குது. பட் பூடல் போனீங்கனாலே இந்த கலர் தான் கூகுள்லேயும் வரும். ஓகே, ஃபேமஸ் கலர் தான். ஆமாம், இந்த கலர் தான் வரும். நான் இப்போ ஒரு பூடல் வந்து வாங்குறாங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். மெயின்டெனன்ஸ் வந்து பப்பி வாங்குறாங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன, நம்மக்கிட்ட வாங்குற பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் கம்ப்ளீட், ப்ராப்பர் டிவார்மிங், ஃபஸ்ட் வேக்சின் கம்ப்ளீட்டு, வேக்சின் கார்டோட பப்பி வந்துடும். இப்போ அதனாலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சேஃப் தான். அது 100% சேஃபாக தான் நம்ம கொடுப்போம் பப்பி, சரிங்களா? ஏன்னா நம்ம லிட்டர் பண்ணுறதால. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை, வேக்சின் கோர்ஸை கண்டினியூ பண்ணணும். ஓகே, நம்ம கார்டு போட்டு கொடுக்குற வேக்சின் கோர்ஸை கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து இன்டேக் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. ஆவரேஜாக மார்னிங் ஒரு டயட்னா 4 hours to 5 hours பிட்வீனில் ஒரு டயட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டயட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒரு நாளைக்கு 3 வாட்டி அந்த குவான்டிட்டியை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் அதிகமாக கொடுக்குறது, ஒரு நாள் கம்மியாக கொடுக்குறது இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் கிடைக்கும். ஆமாம், அதே தான். இதுதான் முக்கியமான விஷயம். முக்கியமாக இந்த ப்ரீட் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால் இருக்காது. இந்த மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஹெவியாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. கூடல மெயின்டெனன்ஸே கிடையாதுப்பா. என்ன விஷயம்னா, நீங்கள் சிசு போகிறீங்கன்னா கூட இப்போ மால்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்ன்றதால உங்களுக்கு 4 days 5 days ஒன்ஸ் க்ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரூம் பண்ணோம், பாத் பண்ணோம். ஆமாம், 10 days ஒன்ஸ் க்ரூமிங் சென்டர் போகிற மாதிரி இருக்கும். 5 days ஒன்ஸ் பாத் பண்ணி க்ரூம் பண்ணி வைக்கணும். இவங்களுக்கு அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கோட் ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு ஏர் கட் ஷார்ட் கோட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் பாத் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு மந்த்லி கொண்டு போகணுன்ற வேலை இருக்காது. 3 months கொண்டு போனால் மட்டும் போதும் க்ரூமிங். நான் இப்போ டாகை வந்து க்ரூம் பண்ணுறப்ப பப்பிலே க்ரூம் பண்ணலாமா, பப்பிலே குளிக்க வைக்கலாமா? நிறைய பேர் பப்பிலே வந்து டவல் பாத்திங் தான் பண்ணணும். டவல் பாத். ஆமாம், இல்லை ட்ரை ஷாம்பு இருக்குது, ட்ரை ஷாம்பு வச்சு பாத் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 90 daysக்கு அப்புறமா நீங்கள் பாத் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற ஹேர் ட்ரையர் போட்டு பாத் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் வாங்குறது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்தளவுக்கு ஆகவே ஆகாது, கேரண்டி. இப்போ நீங்கள் ஒரு லேப் வளர்க்குறது, கோல்டன் வளர்க்குறதுக்கு இந்த ப்ரீட் தாராளமாக வளர்க்கலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே இல்லாத ப்ரீட் இந்த ப்ரீட் தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இதுக்கு ஒரு 5,000 10,000 வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஆக சான்ஸே கிடையாது. எல்லாமே நம்மக்கிட்ட வாங்குற பப்பீஸுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் என்ன விஷயம்னா, நம்ம ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா நம்ம பழைய சேனல் இருந்தால் தெரியும் என்ன விஷயம்னா, எப்படி பார்த்து பழைய சேனலில் நம்ம அவ்வளோ பப்பீஸ் போட்டிருக்கோம். பூடல் லிட்டர்மெண்ட்டு அவ்வளோ சேல்ஸ் இருந்திருக்கு. இன்னி வரைக்கும் நமக்கு எங்கிட்ட நான் இப்போ கூட ஓப்பனாக சொல்கிறேன், பப்பி வாங்குறீங்களா வாங்குங்க. அதேமாதிரி நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். கேரளா மைசூர்லேருந்து நம்மகிட்ட பப்பீஸ் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு கேரளாவில் ஊர் உள்ள இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்டபுளாக பேமெண்ட் போட்டு பப்பி வாங்குறாங்கன்னா என்ன விஷயம்? அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தா சேஃபாக இருக்கும். பப்பி உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக பக்காவாக இருக்கும். நீங்கள் பப்பி பார்த்தாலே தெரியும், ஒரு டிக்ஸு, ஒரு மைட்ஸு, ஒரு டேண்ட்ரஃபு அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது பப்பியில். அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பப்பீஸ். நான் இப்போ ஒரு பூடல் பப்பி வாங்கும்போது என்னென்னலாம் செக் பண்ணணும் கஸ்டமர்ஸு? பூடல் பப்பீஸ் வாங்கும்போது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆமாம், வேக்சின் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். வேக்சின் பண்ணியிருக்கணும் பப்பி முக்கியமாக, அதுதான் மெயின். நம்ம லியோவை பற்றி சொல்லுங்கள். இவனை மீட்டிங்லாம் கொடுப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக மீட்டிங் கொடுக்கலாம்ப்பா, ஓகேங்களா? ரெடியாக இருக்கான் மீட்டிங்க்கு. அப்கமிங் இவனோட பப்பீஸும் இப்போ அடுத்த பேட்ச் ரெடியாக தான் இருக்குது. இதுவும் இவனோட பப்பீஸ் தானே? ஆமாம், இது இவனோட பப்பீஸ் தான், இவனோட ஓன் பப்பீஸ். பாருங்கள், ஃபாதர் காமிச்சாச்சு. மதர் வந்து பார்க்கலாமா? மதர் வந்து கஸ்டமர் பிளேஸில் இருக்குங்க, சரிங்களா? உண்மை என்னன்னா நம்ம மேலில் மேட் பண்ண பப்பீஸ் தான் இது. கஸ்டமர் பிளேஸில் இருக்குது. 100% நம்மகிட்ட ப்ரீட் வைஸ் கேரண்டி இருக்குது. ஹெல்த் வைஸ் நம்ம கொடுக்க முடியாது, ப்ரீட் வைஸ் கேரண்டி இருக்குது. அதே மாதிரி டாய் பூடல் சொல்லிட்டு நாங்கள் வாங்குறோம். டாக் வளர்ந்ததுக்கப்புறம் சைஸ் பெருசாக இருக்குது, ஹைட் ஆகிடுது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ராப்பர் டாய் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் டாய் பூடல் எப்படின்னா ஜென்ரேஷன் நம்ம அவங்க ஒர்க் தான் வருது, சரிங்களா? இதோடைய முன்னோர்கள் எப்படி இருப்பாங்க நம்ம கெஸ் பண்ண முடியுமா? தாத்தா பாட்டி எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு 3 ஜென்ரேஷன் கெஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அப்போ வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ஹைட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் இட்ஸ் நாட் மேட்டர். குவாலிட்டி பக்காவாக இருக்கா? ஆனால் இப்போ நம்ம கிட்ட வாங்கினா ப்ராப்பர் டாய் போடுனா டாய் தான். ஆமாம், அது வந்து அந்த மாதிரி தான். ஆமாம், அதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம். பக்காவாக இருக்கும் பப்பீஸ், சரிங்களா? நான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் 45 days கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா, என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு இந்த பேட்சுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பேட்சுக்கு ஒரு ஃபீட் பண்ணுவோம் ஸ்டார்டர் ஃபுட்டில். ஓகே, என்ன விஷயம்னா இது வந்து கொஞ்சம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும்ட்டு பெடிகிரி ப்ரோ மதர் அண்ட் பஃப் ஃபீட் பண்ணுறோம். பெடிகிரி ப்ரோ, ஆமாம், பெடிகிரி ப்ரோ ஆமாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸு, பக்காவாக ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க, அந்த ஃபுட்டுக்கு ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க பப்பி. அதெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குற பப்பீஸ் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பப்பி நம்ம எடுத்தது வந்து என்ன ஃபீட் கொடுக்கணும், 90 days வரைக்கும் என்ன ஃபீட் கொடுக்கணும், 9 days ஆஃப்டர் ஹோம் மேக் ஃபீட் என்ன ஃபீட் கொடுக்கணும், எல்லா கைடன்ஸுமே நான் கொடுக்குறேன், சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா போர்டிங்கும் நான் பண்ணித்தரேன். நம்ம போர்டிங் எப்படின்னா நம்ம கிட்ட இருந்து போர்டிங் வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறது தான்ப்பா. பக்கா மெயின்டெனன்ஸாக இருக்கும், பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துடலாம்.
நம்மளோட எல்லா பப்பீஸ்மே போர்டிங் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாம். நான் இப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பப்பீஸ்க்கு வந்து மேட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட வாங்குறவங்க நீங்களே பண்ணி தருவீங்களா? பண்ணி கொடுக்கலாம். அந்த சப்போர்ட்டும் நம்ம எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வாங்குற பப்பி எடுத்தா மட்டும் போதும். எல்லாம் எடுத்தா மட்டும் போதும். நான் இப்போ பூடல் வளர்க்கறதுக்கு கிளைமேட் எப்படி இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் இப்போ இந்த பூடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெம்பரேச்சர் செட் ஆகும். ஹீட் தாங்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஹீட் தாங்க மாட்டாங்க, கொஞ்சமாச்சு வார்மாக இருக்கணும். ஆமாம், வார்மாக இருக்கணும். மினிமம் ஒரு ஃபேன் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், இதுதான் போதும். நான் அதே மாதிரி பூடலுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறோம்லண்ணா, அப்போ ஹோம் ஃபுட் என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய டவுட் கேட்குறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். பூடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்டு, கேரட்டு, சீட்ஸ் இருக்கக்கூடிய காய்கறியும் சீட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும் கொடுக்கக்கூடாது. சீடு இல்லாமல் என்ன ஃபுட்டுனா? ஆமாம், கொடுங்க, சேஃப். நான் அதே மாதிரி இவங்க என்ன பொருள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது நீங்கள் சாப்பிட்றத உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ப்ரீட் தான் அது. ஆனால் நம்ம நார்மல் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எதுவுமே இவங்க தரக்கூடாது. ஆமாம், கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டாகுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன்லாம் வந்து தரலாமா கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்கலாம்? சிக்கன் கொடுக்கலாம், சிக்கன் தரலாம், சிக்கன் கொடுக்கலாம். இப்போ சம்மர் டிப்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சம்மர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ப்ராப்பராக வந்து தண்ணி வைங்க. தண்ணி வைக்கணும் எப்போவுமே பவுலில் தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில். ஏன்னா டாய் பீட் வச்சுருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா தண்ணியை தட்டி விட்டுருவாங்க, விளையாடுவாங்க. அதனால் தண்ணி பார்த்துட்டு தண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ட்ரை ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெட் ஃபுட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் சம்மர் சீசனில். கைஸ், நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து பூடல் வளர்க்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அதுவும் நம்ம அண்ணன்கிட்ட கேட்கலாம். தாராளமாக வளர்க்கலாங்க. நிஜமாக உண்மையிலே சொல்ல போனால் இந்த ப்ரீடு முக்கியமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு தான் அந்த ப்ரீடு. பூடல் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்லா ப்ளேஃபுல்லான டாக். எப்பயுமே முக்கியமாக என்னென்னா நல்ல ப்ளேஃபுல்லான டாக், நல்ல ஹைப்பர் ஆக்டிவான டாக். பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் கூட அவங்களால சும்மா இருக்க முடியாது. நல்ல ஹைப்பர். இதை நீங்கள் வந்து நிஜமாக கிட்ஸுக்கு வாங்கி தைரியமாக கொடுக்கலாம். கிட்ஸை போய் பைட் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இது கூட விளையாடுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேம்ஸு, ஃபோனு, மொபைல் தான் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பப்பி எடுத்து கொடுத்தா அது ஏர் ஃபால் ஆகும்ல, அப்படி ஒன்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் எடுத்து கொடுக்க மாட்டுறாங்க, சரிங்களா? ஆனால் பூடில் அப்படி கிடையாது. கொஞ்சம் தைரியமாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், பயப்பட தேவையில்லை. நீங்கள் சுத்தமாக ஏர் ஃபால் இருக்காது, கேரண்டியாக நான் சொல்கிறேன். ஏர் ஃபாலே ஆகாது. பக்கா மெயின்டைன் பண்ணி ஏர் ஃபால் ஆகாது. ப்ராப்பர் ஃபீடிங்கு, ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணால் ஏர் ஃபால் சுத்தமாக இருக்குது. இவங்களுக்கு என்ன ஷாம்பு தான் போட்டு நீங்கள் யூஸ் இப்போ இவங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பயோக்ரூம்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, யூஎஸ்ஏ பேஸ்ட் கம்பெனி. அந்தங்க தான் யூஸ் பண்ணுறது. நார்மல் ஷாம்பூஸ்மே இதுக்கு நம்ம நார்மல் ஷாம்பூஸ் நான் போடுறது இல்லை. ஓகே, அதை பற்றி எனக்கு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் செக்டார் தான். ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறப்ப ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ டவ் ஷாம்பு போட்டு நம்ம குளிப்பா யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷாம்பூஸ் இருக்குல்ல, லேடிஸ் நிறைய ஷாம்பூஸ் இருக்குல்ல, புரியுது? அந்த மாதிரி தான். நான் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்பி வாங்கிடுறாங்க, ஆனால் எப்படி சொல்கிறேன், என் கிட்ஸை கடிக்குது, என் குழந்தைகிட்ட கடிக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் வளர்க்க முடியும் சொல்லி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. பப்பி வாங்கும்போது கஷ்டப்படும் என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அதை சொல்லுங்கண்ணா. பப்பி வாங்கும்போது என்ன விஷயம்னா எந்த ப்ரீடு உங்களுக்கு சூஸ் ஆகும், கரெக்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி எல்லா இடத்துலையுமே ஃப்ளாட் கல்ச்சர் தான் நிறைய போயிட்டுருக்கு. ஆமாம், இண்டிவிஜுவல் ஹவுஸில் ஏன் கம்மின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் அதுக்கான க்ராசரி ஷாப்ஸ் தனியாக போகணும், எதனா வந்துலாம் போகணுன்றதால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சிஸ்டம் தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்கிறதால அதில் போயிடுறாங்க, ஈஸியாக இருக்குது. அப்படின்னும் போது ஒரு வீட்டுக்கு அழகாக ஒரு ப்ரீடு வளர்க்குறதுக்கு தாராளமாக பூடல் போகலாம். எங்களுக்கு ஒரு நாய் ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும், க்யூட்னஸாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸு 0 மெயின்டெனன்ஸ், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். இது நம்ம பார்த்துக்கணும், வாக்கிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டில் இருந்துப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி பூப்ஸும் பெருசாக போக மாட்டாங்க, ஆவரேஜாக இருக்கும், க்ளீனாக இருப்பாங்க, ஏர் ஃபால் இருக்காது. சோஃபாவில் வந்து ஏர் இருக்கிறதோ ஏசியோட ஃபில்டரில் ஏர் இருக்கிறதுன்னு ப்ராப்ளம் இருக்காது. சாப்பிடும்போது டாக்ஸோட மெயின் ரீசன் என்ன? ஏர் ஃபால் தான். அதனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இந்த ப்ரீட் தைரியமாக நீங்கள் போயிடலாம். நான் நம்ம பழைய சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு சென்னையில் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பயுமே சென்னையில் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். இன்றைக்கும் சென்னையில் பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ப்ராப்பராக ப்ரீட் பக்காவாக கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? பழைய சேனல் இருந்தால் எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லைங்க. பேக்கப்போ தம்பி எடுத்து வைக்கல, எடுத்து அதிகமாக கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா வரும் கண்டிப்பாக பப்பீஸ். நம்மக்கிட்ட எல்லாமே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸாக இருக்கும். அதுமாதிரி நம்மக்கிட்ட பப்பீஸ் வாங்குறீங்களா, நான் கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களை ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி வாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் தரேன், நம்பர் தரேன். இதுக்கு மேலே நான் பொருள் கொடுத்தவங்க எவ்வளோ பப்பீஸ் கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பப்பீஸ் மேலே கொடுத்துருப்பேன். அவங்க நம்பர் தரேன். அவங்க நம்பர் தரேன், நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. கைஸ் பாருங்கள், ஒரு டாக் பார்க்கும்போதே தெரியும். இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் நிறையா இருந்தாலுமே அண்ணா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு, ப்ராப்பர் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட நீங்கள் பப்பி வாங்குறது மூலியமா பப்பி ஏதாச்சும் கிராஸ் பப்பியாக இருக்குமா அந்த மாதிரி நீங்கள் பயப்படவே வேணாம். 100% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம்.
நம்ம வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரீங்க, வெளியூரில் இருக்கவங்களுக்கும் ட்ரான்ஸ்போர்ட் வெளியூருக்கும் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குப்பா. எந்த ஊராக இருந்தாலும் நம்ம சேஃபாக பண்ணி கொடுத்துருவோம். கைஸ் பாருங்கள், எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் டேரெக்டாக நம்ம அண்ணனை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.